ஈரான், இஸ்ரவேல் 1000 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய கதை. இன்று உலக அரசியலில் தீப்பொறியாக இருக்கும் 2 பெயர்கள், ஈரான் மற்றும் இஸ்ரவேல். ஆனால் இந்த பதற்றத்தின் வேர்கள் உண்மையில் எங்கே? பைபிள் வரலாற்றின் ஆழத்தில் சென்று பார்த்தால் நாம் எதிர்பார்த்ததற்கு முற்றிலும் மாறான ஒரு காட்சியை காணலாம். பண்டைய உலகில் ஈரான் என்று அழைக்கப்பட்ட நாடு அப்போது பேர்சியா என அறியப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் பேரரசுகளை அதிரவைத்த சக்தியாக எழுந்தது. அந்த பேரரசின் தலைவராக இருந்தார் சைரஸ் த கிரேட். அவர் வெற்றி கொண்ட நகரங்களில் ஒன்றாக இருந்தது பாபிலோன். அங்கு யூதர்கள் சிறைவாசத்தில் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அடுத்ததாக நடந்தது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. பாபிலோனை கைப்பற்றிய பிறகு சைரஸ் மன்னன் யூதர்களை தங்கள் தாய்நாடு எருசலேமுக்கு திரும்ப அனுமதித்தார். பைபிளின் எசேயா நூலில் பதிவு செய்யப்பட்டபடி ஆலயத்தை மீண்டும் கட்டுவதற்கும் அவர் ஆதரவு அளித்தார். அழிக்க வந்த பேரரசு மீண்டும் எழுப்பும் கரமாக மாறியது. அதே நேரத்தில் இஸ்ரவேல் தேசம் தனது பொற்காலத்தை முன்பே கண்டிருந்தது. கிங் டேவிட் மற்றும் கிங் சாலமோன் ஆட்சி செய்த காலம் ஆன்மீகத்திலும் அரசியலிலும் உச்சம். ஆனால் அதன் பின் பிரிவு, பலவீனம், இறுதியில் பாபிலோன் தாக்குதல். அந்த இருண்ட காலத்தின் முடிவில் பேர்சியா ஒளியாக வந்தது. ஆனால் கதை இங்கே முடிவதில்லை. பேர்சிய அரசவையில் ஒரு சதி எழுந்தது. புக் ஆஃப் எஸ்டர் நூலில் ஹாமான் என்ற அதிகாரி யூதர்களை முழுமையாக அழிக்க திட்டமிட்டான். அது நாடுகளுக்கிடையிலான யுத்தம் அல்ல, ஆனால் ஒரு இனத்தின் உயிருக்கு எதிரான அரசியல் சூழ்ச்சி. இறுதியில் அந்த சதி முறியடிக்கப்பட்டது. யூதர்கள் மீண்டும் காப்பாற்றப்பட்டார்கள். இதனால் பைபிள் வரலாற்றில் ஈரான், பேர்சியா மற்றும் இஸ்ரவேல் இடையிலான முதல் போர் என்ற பதிவு இல்லை. மாறாக பேர்சியா பல தருணங்களில் இஸ்ரவேலின் மீளுருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தது. ஆனால் தீர்க்க தரிசனங்களில் ஒரு மர்மமான காட்சி உள்ளது. புக் ஆஃப் எசேக்கியேல் 38 முதல் 39 வரை அதிகாரங்களில் பேர்சியா கடைசி நாட்களில் இஸ்ரவேலை எதிர்த்து வரும் கூட்டணியில் இருக்கும் என்று சிலர் விளக்குகின்றனர். இது கடந்த காலம் அல்ல, எதிர்காலம் குறித்து கூறப்படும் தீர்க்க தரிசன பார்வை. அதனால் வரலாறு சொல்லும் உண்மை என்ன? ஒரு காலத்தில் எதிரிகளாக அல்ல, மறுபடியும் எழுச்சிக்கு துணை நின்ற சக்திகளாக இருந்த 2 உலகங்கள் இன்று அரசியல் மேடையில் எதிர்மறை முகாம்களில் நிற்கின்றன. 1000 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய இந்த கதை இன்னும் உலக அரசியலில் ஒலித்துக் கொண்டிருக்கிறதா? அதுதான் வரலாறு நம்மிடம் கேட்கும் பெரிய கேள்வி.